ஹாய் ப்ரோ, உங்கள் நேம் ப்ரோ? கார்த்திக். கார்த்திகா. நீங்கள் எவ்வளோ நாளாக இதில் ஒர்க் பண்ணுறீங்க? 2 2 மாதம் மாதமாக ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ரோ ஏர்ன் பண்ணுவீங்க? ஃபுல் டைமாக ஒரு 15 ஹவர்ஸ் அது மாதிரி ஓட்டிங்கன்னா ஒரு இன்சென்டிவோட சேர்த்து ஒரு 1800 1800 ஏர்ன் பண்ணுவீங்க. ஓகே ப்ரோ. 1800 ஒரு நாளைக்கு 1800. என்ன டைம்லேருந்து என்ன டைம் வரைக்கும் ப்ரோ? மார்னிங் ஒரு 6 o'clock அது வந்தீங்கன்னா ஒரு நைட் 10 o'clock வரைக்கும் ஓட்டணும். 15 ஹவர் அது மாதிரி ஓட்டினா தான் ஏர்ன் பண்ண முடியும். 15 ஹவர் அந்த மாதிரி ஓட்டினா தான் ஏர்ன் பண்ண முடியும். ஓகே ப்ரோ. சும்மா ஓட்டுறது ஒன்றும் இல்லை, சும்மா இன்சென்டிவ் அந்த மாதிரி ஓட்டணும். சும்மா வந்து எதாவது கிளம்பிலாம் ஓட்ட முடியாது. ஓகே. பைக்கில் போயிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூ ஏதாச்சும் ஆகிருக்கா அதுக்கு வரைக்கும்? நிறைய டைம் ஆயிருக்கு. ஏன்னா பைக் போவோம், சைடில் கட் பண்ணி வரும்போது எதனா ஒன்று டக்குனா போடுவான், காட்டுக்கு போவான், காரில் போடுவான், பைக்கில் போகிறோம், என்ன திட்டுவான், அசிங்கமாக கேட்பாங்க. ஆமாம் என்ன சொல்லுவாங்க. நீங்கள் ஏதாச்சும் ரிப்ளை பண்ணியிருக்கீங்களா இது வரைக்கும்? நம்ம அதெல்லாம் கண்டுக்கல ப்ரோ. அதெல்லாம் கண்டுனா நம்ம ஆர்டர் நேரத்துக்கு கொடுக்க முடியாது. ஓகே. அதெல்லாம் இந்த வேலை அந்த வேலை விட்டு போயிட்டே இருக்கும். அவ்வளோ இது நிறைய ஜெப்டோ, ஸ்விக்கி, ஜொமேட்டோ அந்த மாதிரி நிறையா இருக்குது. பிளிங்கிட் வந்து ஜொமேட்டோ பார்ட்னர் தான். நீங்கள் வந்து பிளிங்கிட்டில் சேர்கிறதுக்கு காரணம் என்ன ப்ரோ? இல்லை ப்ரோ, இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அது கம்பேர் பண்ணலாம். ஏன்னா வந்து ஆர்டர் ஒரு டெலிவரி போய் வந்து இது ஸ்கேன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டு திருப்பி இங்கே வந்து நம்ம உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், எல்லாம் இது பண்ணலாம். ஜொமேட்டோ அது மாதிரி கிடையாது. நம்ம என்ன பண்ணோம், எங்கன்னா போய் இடத்துல நிற்கணும், அதோட ஆர்டர் எடுக்கணும், திருப்பி ஒரு இடத்துக்கு போகணும், சுற்றிட்டே இருக்கணும், வெளியே தான் இருக்கணும். இப்போ அதுமாரி இது கிடையாது. டிக்கெட்னா கொஞ்ச நேரம் வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்து கூட வேலை செய்யலாம். 1 நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கூட இதில் ஒர்க் பண்ணலாம். ஓகே. எவ்வளோ இது வீக்லி எப்படி ப்ரோ இன்சென்டிவ்? வீக்லி இன்சென்டிவா இல்லை ஸ்விக்கி மாதிரியா? அது எப்படி ப்ரோ? வீக்லி இன்சென்டிவ் இருக்கா இல்லை டெய்லி இன்சென்டிவ் அந்த மாதிரியா ப்ரோ? டெய்லி இருக்குது. நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்து ஓட்டிக்கலாம். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்து ஓட்டிக்கலாம். ஏற்ற மாதிரி டைமிங் ஏற்ற மாதிரி பார்த்து வீக்லி ஓட்டுவாங்க, வீக்லி ஓட்டுவாங்க. ஏர்னிங்ஸ் மட்டும் எத்தனை வீக்லி ஓட்டலாம். ஓகே. வந்து நம்ம டெய்லி வந்து போடுவாங்க அப்படின்னா டெய்லி இன்சென்டிவ் மட்டும் போதுன்னா டெய்லி ஓட்டலாம், இல்லை வீக்லி நம்ம இதையே ஃபுல் டைமாக பார்க்குறவங்க வீக்லி ஓட்டலாம். ஏன்னா டெய்லி வந்து டைமிங் கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து டெய்லி ஓட்டுறது பெஸ்ட்டு. இல்லை வந்து வீக்லி அப்படின்னா டைமிங் கம்ப்ளீட் பண்ண அவசியம் இல்லை. அந்த டெய்லி அந்த இது வீக்லியோட டைமிங் மட்டும் கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே ஓகே. வீக்லியோட இப்போ ஒரு ஒன் வீக்லி ஒரு வாரத்துக்கு நீங்கள் எவ்வளோ ப்ரோ நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்க? வாரத்துக்கு ஒரு 7,000. 7,000 இல்லை ஃபுல் டைமாக ஓட்டுறவங்க ஒரு வாரத்துக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும்? அவங்க வந்து 10,000. 10,000 வந்து ஏர்னிங்ஸ் மட்டும் ஒரு 7,000 இன்சென்டிவோட சேர்த்து ஒரு 12-13 12-13 வரும். 15 கூட இருப்பாங்க. ஃபுல் டைம் இங்கே இருக்கும். ஃபுல் டைமாக இங்கே இருக்கும். அப்படிலாம் ஓட்டிகிட்டு இருக்காங்களா அப்புறம் இங்கே? இருக்காங்க. ஒரு 10 பேர்கிட்ட இருக்காங்க. 18 ஹவர்ஸ் ஓட்டுறாங்க. ஓகே ஓகே. நீங்கள் பிளிங்கிட்டில் இது வரைக்கும் எவ்வளோ ப்ரோ ஏர்ன் பண்ணியிருப்பீங்க மேக்ஸிமம்? ஒரு மந்த்லி 30,000. 30,000 ஏர்ன் பண்ணியிருக்கீங்க. பெட்ரோல் ஒரு 7,000 ஓகே ஓகே. இதே ஃபுல் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க? இதே ஃபுல் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க? ஆமாம். ஓகே. ஒர்க் வந்து இது உங்களுக்கு ஓகேவா ப்ரோ இந்த ஒர்க் உங்களுக்கு? ஓகே தான் ப்ரோ. இல்லை நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க ப்ரோ? என்ன ப்ரோ? பிஏ மைக்ரோபயாலஜி படிச்சிருக்கீங்க. பயாலஜி ஃபஸ்ட்டு இது ஓட்ட காரணம் ப்ரோ? இல்லை ப்ரோ, இப்போதைக்கு வேறு ஒரு கோர்ஸ் கரஸில் போடலாம். கரஸில் போட்டு நீங்கள் இதை வந்து பார்ட் டைமாக இது பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஓகே ஓகே ப்ரோ. நீங்கள் வேறு ஒரு கோர்ஸும் உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா ப்ரோ? மேரேஜ் ஆகிடுச்சு. ஓகே ப்ரோ. இந்த ஒர்க்கு உங்களுக்கு இப்போதைக்கு நல்லா மணி ஏர்ன் பண்ணுது? ஓகே தான். படிக்கிறதுனால ஓகே. வந்து ஆனால் இதையும் எல்லாருமே வந்து ஃபுல் டைமாக ஓட்டிகிட்டு இருக்காங்க, நல்லா மணி ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்விக்கி ஏர்ன் பண்ணலாம். ஓட்டுறோம் அப்படின்னா ஏர்ன் பண்ணலாம். ஃபுல் டைம் ஓட்டுறவங்களுக்கு இது வந்து நல்ல ஒரு ஒர்க். ஓகே ஓகே. ஆர்டரும் கொஞ்சம் நல்லா தான் வரும். ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ ஆர்டர் ப்ரோ பார்ப்பீங்க ஃபுல் டைம்னா? ஃபுல் டைமில் 50 ஆர்டர்ஸ். ஒரு 50 ஆர்டர்ஸ் பார்ப்பீங்க? 30க்கு மேலே தான். 30க்கு மேலே தான் பார்ப்பீங்க. ஓகே. 50-30க்கு மேலே பார்ப்பீங்க. ஒரு ஆர்டருக்கு எவ்வளோ ப்ரோ மினிமம் வரும்? மினிமம் 1 கிலோமீட்டர்னா 20-23 அந்த மாதிரி வரும். ஓகே ஓகே ப்ரோ. நல்லா இதில் வந்து ஒரு 20-23 அந்த மாதிரி வரும். இதில் எப்படி ப்ரோ எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் அது சரௌண்டிங் ப்ரோ? 7 கிலோமீட்டருக்குள்ளே தான் ஆர்டர் வரும். அதுக்குள்ளேயே ஆர்டர் வரும். நீங்கள் முடிச்சுட்டு வந்து இங்கே ரெஸ்ட் எடுக்கலாம். ரெஸ்ட் ஏரியா கூட இருக்குது. எல்லாமே இங்கேயே இருக்குது. இதான் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸ்விக்கி ஜொமேட்டோவில் இது கொஞ்சம் கம்ஃபர்ட். 1 நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். படுக்கிறதுக்கும் இடம் இருக்குது. ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகே ப்ரோ. நேம் ப்ரோ? அம்ஜித் கானா. எவ்வளோ நாளாக பிளிங்கிட்டில் ஒர்க் பண்ணுறீங்க? 6 மாதமாக ஒர்க் பண்ணுறீங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ரோ ஏர்ன் பண்ணுவீங்க? ஒரு நாளைக்கு 1,500 ரூபாய். நைட்டு 11. என்ன டைம்லேருந்து என்ன டைம் வரைக்கும் ஒர்க் பண்ணுவீங்க? கொஞ்சம் சவுண்டாக பேசுங்க. காலையில் 5:45 லாகின் பண்ணுவீங்க. நைட் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுவீங்க? 11 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுவீங்க. ஒரு நாளைக்கு மினிமம் எவ்வளோ ஏர்ன் பண்ணுவீங்க? 1,500 ஒன்றா 1,000 ஏர்னிங்ஸு 100 சர்டிஃபிகேட் சேர்த்து ஒரு 1,400 சர்டிஃபிகேட் இதெல்லாம் சேர்த்து ஒரு 1,400 1,400 1,500 வரும். நீங்கள் வீக்லி அப்போ வீக்லி எவ்வளோ வரும் உங்களுக்கு? வீக்லி இன்கம் வீக்லி லீவ் எடுக்காமல் வந்தால் 8,000 9,000.
வீக்லி லீவ் எடுக்காமல் வந்தால் 8000 ரூபாய் இல்லை 9000 ரூபாய். 8000 9000 வீக்லி எடுத்துருவீங்க. அப்போ மாதம் 40,000 30,000 எடுத்துருவீங்க. 30 ரூபாய்க்கு மேலே தான் எடுப்பீங்க மாதம். வேலை இந்த வேலை எப்படி ப்ரோ உங்களுக்கு பிடிச்சிருக்காது? இது ஓரளவுக்கு வீட்டு கஷ்டத்தினால வீட்டோட கஷ்டத்துக்காகவே வரீங்க. வீட்டை எல்லாரும் நீங்கள் ஒரே பையனா ப்ரோ? நீங்கள் உங்கள் அண்ணன் 2 பேர் தான் ப்ரோ. நீங்கள் வண்டிலாம் ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கீங்க ஃபாஸ்ட்டாக. இப்போது உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்லாம் வந்திருக்கா நடுவில்? 3 தடவை கீழே விழுந்தேன். 3 தடவை கீழே விழுந்திருக்கீங்க. அடிபட்டு இருக்கா ஏதாச்சும்? அடிப்படையில் வண்டி மட்டும் டேமேஜ் ஆயிருக்கு. வண்டி மட்டும் டேமேஜ் ஆயிருக்கு. ஆனால் 3 தடவை கீழே விழுந்திருக்கீங்க. நீங்கள் இதில் வர காசு உங்களுக்கு ஓகேவா? காசு பாதி பெட்ரோலுக்கும் பாதி வண்டி செலவுக்கும் மீதி நமக்கும் பாதி நம்ம செலவுக்கும் பாதி நம்ம வீட்டுக்கும் போயிடுது. மீதி வண்டியோட பெட்ரோல் செலவுக்கு தான் போயிடும். எல்லாமே இருக்குல்ல. என்ன வண்டி ப்ரோ யூஸ் பண்ணுறீங்க? ஹோண்டா சிடி 110. ஹோண்டா சிடி 110. எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும்? 60 கொடுக்கும். அந்த வண்டி இந்த ஒர்க்குக்கு அந்த வண்டி கரெக்டாக இருக்குமா? ஓகே தான். ஜெப்டோ ஸ்விக்கி இதெல்லாம் இருக்குது. நீங்கள் பிளிங்கிட்டில் ஜாயின் பண்ணுறது காரணம்? நல்லா கிடைக்கிது அப்படின்னு பிளிங்கிட்டில் உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்குது. பக்கத்துலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இதில் ஒர்க் பண்ணது. ஓகே. நீங்கள் இதனால் மக்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்து? வருமானம். நீங்கள் ஒரு நாள் வேலைக்கு வந்தீங்கன்னா நீங்கள் வருமானம் அவ்வளோதான்.